அரிய தவம் ஒன்றை செய்து பூமியை நடுங்க செய்ய உள்ளம் கொண்ட அந்த அசுரனை பார்வதி தேவி பூமியை பாதிக்கும்படியான வரத்தை அவன் கேட்டதை தடுத்து நிறுத்த அவனை ஊமையாக்கினாள். ஆகவே அவன் மூகாசுரன் என்ற பெயரை பெற்றான். மூகாம் என்றால் ஊமை என்ற பொருள். என்றாலும் கூட அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் ஆசையினால் அவன் பேசும் சக்தியை பெற்று முனிவர்களை கொல்ல ஆரம்பித்தான். இந்த கொடுஞ்செயல் பொறுக்க முடியாதபடி எல்லை தாண்டி சென்ற போது பார்வதி தேவி மூகாசூரனை வதம் செய்தாள். ஆகவே மூகாம்பிகை என்ற பெயரையும் பெற்றாள். ஆகவே இந்த தலம் கொல்லூர் மூகாம்பிகை தலமானது. இன்னொரு சுவையான வரலாறும் இந்த கோவிலில் அமைந்த விதம் பற்றி கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் சரஸ்வதிக்கு ஒரு ஆலயத்தை கேரளத்தில் அமைக்க விரும்பினார். இதற்காக தவம் இயற்றிய போது சரஸ்வதி தோன்றி ஆதிசங்கரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அருளினாள். ஆனால் ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. அவர் தன்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றும் ஆனால் திரும்ப பார்க்க கூடாது என்பதுமே நிபந்தனையாக விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆதிசங்கரர் முன்னே நடக்க பின்னால் தேவி வந்து கொண்டிருந்தாள். தேவியின் நூபுர ஓசை ஆதிசங்கரர் காதில் விழ அவர் மகிழ்ச்சியுடன் முன்னேறினார். ஆனால் திடீரென்று அந்த ஓசை நின்றுவிட சங்கரர் திரும்பி பார்த்தார். அவர் இப்படி நிபந்தனையை மீறிவிட்டதால் தேவி அந்த இடத்திலேயே இருந்து விட்டாள். அந்த இடம்தான் கொல்லூர். என்றாலும் தன்னை நோக்கி கடும் தவம் இயற்றிய காரணத்தினால் தேவி கேரளத்தில் சோட்டானிக்கரை அம்மன் கோவிலிலும் மூகாம்பிகை ஆலயத்திலும் இருந்து அருள்பாலிப்பதாக வாக்கு தந்தாள். ஆகவே தான் இன்று அளவும் சோட்டானிக்கரை அம்மன் கோவிலில் மூகாம்பிகை கோவில் திறக்கப்பட்ட பின்னரே உடனே திறக்கப்படுவது வழக்கமாகி உள்ளது. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிக்ஷயாமி சித்திர பவது மே சதா. ஓம் வாக்தேவ்யே ச வித்மஹே பிரம்மத்னே ச தீமஹே தன்னோ வாணி பிரசோதயாத். வாக்தேவியை வழிபடும் தலமான இதில் அன்னையை வணங்கினால் நுண்ணறிவும் ஆன்மீக அறிவும் பெருகும் என்பது ஐதீகம். ஆகவே ஏராளமான குழந்தைகள் இங்கு வந்து வழிபட்டு சரஸ்வதியின் அருளை பெறுகின்றனர். சரஸ்வதி பூஜை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கலைஞர்கள், எழுத்தாளர்கள், திரைப்படத்துறை சார்ந்தோர், ஓவியர்கள் உள்ளிட்டோர் தங்கள் படைப்புகளை இங்கு சமர்ப்பித்து அருள் பெறுகின்றனர். இங்குள்ள அம்மனின் சிலை பஞ்சலோகத்தினால் ஆனது. காலையில் சரஸ்வதியாகவும் பகலில் லட்சுமியாகவும் மாலையில் பார்வதியாகவும் அம்பிகை வழிபடப்பட்டு போற்றப்படுகிறாள்.